வணக்கம். நான் ஜஸ்டிஸ். இன்னைக்கு வீடியோட கன்டென்ட் வந்து லேட்டெக்ஸ் மேட்ரஸ் தான் வாங்கணும். லேட்டெக்ஸ் மாதிரி இருக்கிற டூப்ளிகேட் வாங்கிராதீங்கங்கிறதுனால, அத பத்தின ஒரு அவேர்னஸ் சின்ன வீடியோ. இப்ப லேட்டெக்ஸ் மேட்ரஸ் பத்தி பார்த்தீங்கன்னா, ஒரு 60, 67 வருஷமா நாங்களே பண்றோம். இண்டோ பிரெஞ்ச் பிராண்டு மேனுஃபேக்சரரா இருக்காங்க. ஏ டூ இசட் எல்லாமே பண்றோம். நம்மளே மேனுஃபேக்சரிங் பண்றோம். வெளியிருந்து அவுட் சோர்ஸ் பண்றதில்ல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு 10 வருஷம், 20 வருஷத்துக்கு ஒரு தடவ மார்க்கெட் முன்ன பின்னலாம் இருக்கும். ஆனா லேட்டெக்ஸ் கஸ்டமர்ஸ் மிஸ் ஆகாது. லேட்டெக்ஸ் மேட்ரஸ் தான் வேணும் அப்படிங்கிறவங்க மிஸ் ஆக மாட்டாங்க. ஆனால் இந்த ஒரு 10 வருஷமாவே பார்த்தீங்கன்னா, லேட்டெக்ஸ்ல ஹைபிரிட் வந்தது. இத்தன வருஷமா இல்லாத ஒரு பெரிய பிரச்சனை ஹைபிரிட். ஹைபிரிட்னா லேட்டெக்ஸ மேலேயோ, கீழேயோ, சென்டர்லயோ வச்சுட்டு வேற ஏதாவது மெட்டீரியலோட அடிச்சு விடுறது. அவ்வளோதான். அப்போ என்ன ஆகும், இந்த ஹைபிரிட் மெட்டீரியல் வந்த உடனே லேட்டெக்ஸோட மார்க்கெட் கொஞ்சம் ஆட்டம் கண்டுச்சு. ஆனாலும் இந்தியாவில் 2 கம்பெனி இருக்கு. ஒன்று இண்டோ பிரெஞ்ச், இன்னொரு கம்பெனி இருக்கு. 2 பிராண்டு தான் மேட்ரஸ் மேனுஃபேக்சரர். லேட்டெக்ஸ் மேட்ரஸ் ஒரே மாடல், நல்ல குவாலிட்டி மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருந்தோம். எங்ககிட்ட டன்லப் ப்ராசஸ்னு ஒன்று தான் இருக்கு. அப்போ டன்லப் ப்ராசஸுங்கும் போது நல்லா ஹார்டாக இருக்கும் மெட்டீரியல். இன்னொரு பிராண்டும் பண்ணுறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டன்லப் ப்ராசஸ்லேயே பண்ணிட்டு பின்ன அவங்களும் ஹைபிரிட்டுக்கு போயாச்சு. ஒரிஜினல் லேட்டெக்ஸ் ஒரே மாடல், ஒரே குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறதில்ல யாரும். அப்போ நாங்கள் வந்து இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஹைபிரிட் மேட்ரஸ் பார்த்து அதுதான் வேணும் அப்படின்னு அதை பற்றி தெரியாமல், லேட்டெக்ஸ்னால் நல்லா இருக்கும், எல்லாம் லேட்டெக்ஸை பற்றி பாசிட்டிவாக படிச்சுட்டு லேட்டெக்ஸுங்கிற அந்த பேருக்கே போய் ஏமாந்துடுறாங்க. லேட்டெக்ஸ்னு சொன்னால் ஏமாந்துடுறாங்க. அப்போ வந்து ஆன்லைனில் மேட்ரஸ் வந்தது. ஆன்லைனில் வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மேட்ரஸுங்கும் பொழுது சிந்தட்டிக் லேட்டெக்ஸ் வந்துருச்சு. அப்படிங்கும்போது சிந்தட்டிக் லேட்டெக்ஸ் மாதிரி இருக்கிற ஃபோமில் ஹோல்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி பின் ஹோல் மட்டும் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹோல்ஸ் எல்லாம் இருக்கும் பொழுது இதை பார்த்து, இது லேட்டெக்ஸ் மேட்ரஸ் மாதிரியே இருக்கு, அதாவது டச் பண்ணி ஃபீல் பண்றது இல்லை. லேட்டெக்ஸ் மேட்ரஸ் ஒன்ஸ் நீங்க வந்து வாங்கிட்டாலோ இல்லை யூஸ் பண்ணிட்டீங்கன்னாலோ, இதை ஃபீல் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இதை விட்டு மாற மாட்டீங்க. அந்த அளவுக்கு இதோடைய பவுன்சிங் நல்லாவே இருக்கும், லைஃப் இருக்கும், குவாலிட்டி பயங்கரமா இருக்கும். ஒரு 20 வருஷத்துக்கு மேலே லைஃப் வரும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ என்ன ஆச்சுன்னா, லேட்டெக்ஸ் ஃபோம் 100% நேச்சுரல் லேட்டெக்ஸ், பியோர் லேட்டெக்ஸ் நாங்க தான் பண்றோம் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரி, ஃபேப்ரிகேட்டர் ஒரு பக்கம் ஒளிஞ்சு போறாங்க, பரவாயில்ல, அவங்க ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணட்டும். ஏன்னா எல்லாம் நம்ம ஆளுக்கு தானே. யாரோ ஒருத்தர் லேட்டெக்ஸ் மேட்ரஸ் தாய்லாந்துல இருந்து வாங்குறாங்க, ஸ்ரீலங்கால இருந்து வாங்குறாங்க, கனடால இருந்து வாங்குறாங்க, பெல்ஜியம்ல இருந்து வாங்குறாங்க, இல்ல அந்த பேரை சொல்லி லோக்கல்லையும் கேரளாலையும் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. அதெல்லாம் பண்ணட்டும், பிரச்சனை இல்லை. இப்போ அதை விட கொடுமை என்னன்னா, லேட்டெக்ஸ் மேட்ரஸ்ன்னு சொல்லி ஃபோம் பெட்டை உங்க வீட்டுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க, அதையும் நீங்க வாங்குறீங்க. 8000 இருந்து 20,000 ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ள மேட்ரஸ் இருக்கும் பொழுது நீங்க அதை பத்தி குறையெல்லாம் நினைச்சு பாக்குறது இல்லை. சரி, பரவாயில்ல, 20,000 ரூபாய்க்கும் பொழுது எவ்வளவோ பரவாயில்ல. லேட்டெக்ஸ் மேட்ரஸ் வெளியே 50,000 ரூபாய் சொன்னாங்க, அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. ஏன்னா ஏன் இந்த வீடியோ பண்றேன்னா, இன்னைக்கு காலையில ஒரு மெடிக்கல் போயிட்டு ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். வாங்கினதுக்கு அப்புறம் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது நம்ம ப்ராடக்ட்டை பத்தி சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து, சார் எம்மா மேட்ரஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க, வேக் ஃபிட் நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சார் அது வந்து லேட்டெக்ஸ் கிடையாது, இல்லை இல்லை நேச்சுரல் லேட்டெக்ஸ்ன்னு தான் சொன்னாங்கன்னு சொல்லி அவர் அந்த வீடியோஸ், ஃபோட்டோஸ், மற்ற இதெல்லாம் காட்டினாங்க. சார் நேச்சுரல் லேட்டெக்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அவங்க 1/2 இன்ச்சு மேட்ரஸ் மெட்டீரியல் வச்சாலும் இல்லை கூல்டிங்கில் லேட்டெக்ஸ் அடித்து விட்டாலும் அதுக்கு பேரும் நேச்சுரல் லேட்டெக்ஸ் தான் சொல்லுவாங்க. அது வேற, இது வேற. லேட்டெக்ஸ் மேட்ரஸோட சாம்பிள் உடனே எடுத்து அவர் கையில் கொடுத்தோன்னே, என்ன சார் இவ்வளோ வெயிட்டாக இருக்கு அப்படின்னாங்க. இந்த ஒரு நாங்கள் வச்சிருக்க ஒரு சின்ன ஒரு 1.5 மினியேச்சருடைய வெயிட் அளவுக்கு கூட அவங்க கொடுக்குற ஒரு ஃபுல் மேட்ரஸ், ஒரு குயின் சைஸ் மேட்ரஸோட வெயிட்டுக்கு ஈக்குவலா வர்றதில்ல. லேட்டெக்ஸ் மேட்ரஸோட ஒரிஜினல் வெயிட் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, அது ரொம்ப ஹேண்டில் பண்ணவே கஷ்டம். அதுக்காகவே நிறைய பேர், ஐயோ என் ஒய்ஃப் தாங்க ஹேண்டில் பண்ணுவாங்க, அதனால அந்த வெயிட் அவ்வளோ வெயிட்டான மெட்டீரியல் வேண்டாம் அப்படின்னாங்க. அதுக்கும் இப்போ வந்து ஃபிட்டட் கவர், எலாஸ்டிக் ஃபிட்டட் ப்ரொடெக்டர், இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் வந்துச்சு. ஹேண்டில் பண்ண ரொம்ப ஈஸி, கவர் வியர் பண்றது ரொம்ப ஈஸி. அது வந்து பிரச்சனையே இல்லை. இப்போ வெறும் சிந்தட்டிக் லேட்டெக்ஸை போயிட்டு மேட்ரஸ் நேச்சுரல் லேட்டெக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை அந்த கம்பெனிக்காரங்களும் கொடுக்குறாங்க. இதை விட ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா, இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூப்ல இருக்கிற எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸும் சரி, இந்த வேக் ஃபிட், எம்மா, ஸ்லீப்பி ஹெட், ஸ்லீப்பி கேட், ஸ்லீப் கம்பெனி, என்னென்னமோ இருந்துட்டு போகுது, ஏதோ ஒரு கருமம். அப்போ இது எல்லாமே வந்து கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. அதை நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களா? ஒரு 100 பேர் வாங்கினா அதுல 1, 2 பேர் நெகட்டிவா சொல்லுவாங்க. ஆனா இவங்களுக்கு 100 பேரும் நெகட்டிவா சொல்லிடுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். அதனால ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம், என்னோட அனுமானம். அல்லது 99 பேர் பாசிட்டிவா சொல்லட்டுமே, அவங்களுக்கு ஏன் ஃப்ரீடம் கொடுக்க மாட்டீங்க? ஏன்னா ரிவ்யூஸ், நான் வந்து இப்போ யூடியூப் எல்லாம் பார்க்கும்போது ஆட் வரும்பொழுது பார்த்தா என்ன பண்றாங்க, அந்த
10,00,000 பேர் எங்களுக்கு பாசிட்டிவா ரிவ்யூஸ் குடுத்துருக்காங்க. 4.3 வந்து ஸ்டார் கிடைச்சிருக்கு. அப்படி இப்படின்னா, இதெல்லாம் என்னன்னே ஒண்ணும் புரியல. அது உண்மைதானான்னே நம்ப முடியலைங்க. அப்படி இருக்கிறவங்க வீடியோ பண்ணும்பொழுது, பாருங்க இந்த கஸ்டமர் இந்த ஊர்ல வாங்கியிருக்காங்க, அந்த ஊர்ல வாங்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். அல்லது கமெண்ட் பாக்ஸ ஓப்பன் பண்ணி வைங்க. இப்ப நான் ஒருத்தன் இருக்கேன். உங்களுக்கு எகென்ஸ்டான ஆளுன்னே வச்சுக்கோங்க. என்ன மாரியான கோடிக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர நான் என்ன கூட்டு சேர்த்துட்டா கமெண்ட் பண்ண முடியும். நான் ஒரு ஆள் நெகட்டிவா சொல்லலாம். சரி உங்க ப்ராடக்ட் பிடிக்கலன்னு சொல்லலாம். அவ்வளோதான். அதுக்குன்னு உங்ககிட்ட வாங்குன பாசிட்டிவா நெனைக்கிற வியூவர்ஸ் இருக்கலாம்ல. கரெக்ட்டா நானும் ஒரு 7 வருஷமா வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லிட்டே இருக்கேன். கரெக்ட்டா டிசம்பர்ல இருந்து மே மாசம் வரைக்கும் எஸ்கேப் ஆயிடுறீங்க. இந்த ஃபோம் மேட்ரஸ் கம்பெனி எல்லாம். ஸ்லீப்பி ஹெட், ஃப்ளோ மேட்ரஸ், வேக் ஃபிட், எம்மா மேட்ரஸ் இது எல்லாமே மெமரி ஃபோம். மெமரி ஃபோம்ங்கிறது ஸ்பாஞ்சு, பெட்ரோலியம் ப்ராடக்ட், பாலியுரிதீன் ப்ராடக்ட். கூகுள்ல போய் தயவு செஞ்சு படிங்க. அவ்வளோதான். சிம்பிள். இப்போ வந்து நல்ல மெச்சூரான, நல்ல படிச்ச, ரொம்ப ரிசர்ச் பண்ற அந்த மாதிரி இருக்கிற யூடியூபர்ஸே பணத்துக்காக அது என்ன ஏதுன்னு தெரியாம உடனே அந்த வீடியோஸ் போட்டுறாங்க. வேக் ஃபிட் நல்லா இருக்கு, எம்மா மேட்டர்ஸ் நல்லா இருக்குன்னு. அவங்களே வந்து மறுபடியும் 2 கம்பெனிக்கும் பணம் வாங்கி 2 வீடியோவும் போடுறாங்க. அடுத்து வேற ஏதாவது புதுசா வந்தா அந்த பிராண்டுக்கும் ப்ரமோட் பண்றாங்க. இது பண்ணிட்டே இருக்காங்க. பணத்துக்காக பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஆனா மக்களாகிய நீங்கள் வந்து அது என்னன்னு விசாரிக்கணும்ல. ஒரு குயின் சைஸ் மேட்ரஸ். இப்ப நம்ம வெயிட்டுக்கு வந்துரலாம். இப்ப குயின் சைஸ் மேட்ரஸ் ஒரு 5 அடி இருக்கிற மேட்ரஸ் ஒரிஜினல் டன்லப் ப்ராசஸ். வெயிட் அப்ராக்ஸிமேட்டா 65 கிலோ வரும். 65 கிலோ வெயிட். அப்ப பார்த்துக்கோங்க. ஒரு ரோல் பண்ணலாம். இல்ல ஒரு சிங்கிள் ஒரு 2 ரோல் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணலாம். இல்ல ஒரு சிங்கிள் ஃபோல்ட். இந்த மாதிரி ஒரு சிங்கிள் ஃபோல்ட். இது வந்து ஃபோல்ட் ஆன மெட்டீரியல். இது வெறும் 2 இன்ச் நான் சொல்றேங்க. இதுவே 27 கிலோ வெயிட் வரும். கிங் சைஸ் 6.5க்கு 6 2 இன்ச் மெட்டீரியலே 27 கிலோ சாஃப்ட் இத்தனைக்கும் இது. ஹார்டா இருந்தா இன்னும் வெயிட் கூட வரும். அப்போ பார்த்தீங்கன்னா, குயின் சைஸ் மேட்ரஸ் 65 கிலோ வெயிட். ஒரு கிங் சைஸ் மேட்ரஸ் வந்து 325 30 ஒரு 85 கிலோ தாண்டிரும். கிங் சைஸ் 6.5க்கு 6 மேட்ரஸ். ஒரு 6 இன்ச் திக்னஸ் இருக்கிற மேட்ரஸ். அப்படிங்கும்பொழுது இவ்ளோ வெயிட் இருக்கிற மெட்டீரியல் நீங்க ஃபோல்ட் பண்ணவோ, ரோல் பண்ணவோ, அந்த அந்த பாக்ஸுக்குள்ள ஃப ச பாக்ஸுக்குள்ள அடைக்க முடியாது. அத நான் சொல்ல வரேன். இப்ப பார்த்தா மேட்ரஸ் எல்லாமே ஆன்லைன்ல வரதெல்லாம் பாக்ஸ்ல வருது. அப்படி பாக்ஸ்ல வர மேட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரிஜினல் லேட்டெக்ஸ் டன்லப் விடுங்க. ஒரிஜினல் லேட்டெக்ஸ், நேச்சுரல் லேட்டெக்ஸ், 100% நேச்சுரல் லேட்டெக்ஸ் இந்த வார்த்தைகள பயன்படுத்துறாங்க. இது கேட்கறக்கு தான் ஆள் இல்ல. புரிஞ்சுக்கிறதுக்காவது நீங்க இருக்கலாம்ல. நீங்க Googleல படிச்சு புரிஞ்சுக்கலாம்லங்க. ஒரிஜினல் மேட்ரஸ் என்ன வெயிட் வரும்னு. ஒருத்தர் கூட இப்ப போய் கடையில பார்க்கறது கிடையாது. ஒரிஜினல் மேட்ரஸ் பார்க்கறது இல்ல. அது எப்படி இருக்குன்னு அந்த கம்ஃபர்ட் ஃபீல் பண்றது கிடையாது. இதனாலேயே ஆன்லைன்ல நெறைய பேரு ஏமாத்திட்டு போயிடுறாங்க. திரும்ப திரும்ப ஏமாறாதீங்க. இன்னைக்கு வந்து எம்மா மேட்ரஸ் கொஞ்ச நாள் வரும். அடுத்து வேக் ஃபிட் அவங்களுக்கு கொஞ்சம் பாத விடுவாங்க. வேக் ஃபிட் கொஞ்ச நாள் ஆட் குடுக்கும். வேக் ஃபிட் மறுபடியும் டல் ஆன உடனே மறுபடியும் எம்மா வரும். அப்புறம் புதுசா ஏதாவது ஒரு ஜெல் ஃபோம்னு வரும். ஸ்மார்ட் கிரிட்ன்னு வரும். மெமரி ஃபோமே தாங்க. ஒரே குப்பை தான். வேற ஒண்ணும் கிடையாது. திரும்ப திரும்ப அதே விஷயம் தான் வந்துட்டு இருக்கு. அதனால அதெல்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா உண்மையிலே நல்லா இருக்குன்னா, பணம் எதுவும் வாங்காம நீங்க வீடியோ பண்ணுங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணீங்கன்னா சரி. ஓகே இந்த மேட்ரஸ் ஹீட் இல்ல. அ பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கு. ஏஜ்டு பெர்சன்க்கு நல்லா இருக்குன்னு சொல்லி, அந்த மாதிரி பார்த்து அது வேற மாதிரி மார்க்கெட்டிங். பணம் வாங்கிட்டு பண்ணும்பொழுது இப்ப நான் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன்னா, இது நம்ம ப்ராடக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் இங்க வேலை பார்க்குறேன் அப்படிங்கும்பொழுது, எனக்கு எங்க ப்ராடக்ட் வந்து நல்ல பிசினஸ் இருந்தது. அப்படியே டல் ஆக ஆரம்பிச்சுருச்சு. காரணம் என்னன்னும் பொழுது, நம்ம அட்வர்டைஸ்மென்ட் கிடையாது. எங்க ப்ராடக்ட் வாங்குனவங்க 10 வருஷம் கேரண்டி அத நம்பி வாங்குறாங்க. 20 வருஷத்துக்கு மேல லைஃப் வருது. நம்மள விட்டு கஸ்டமர் மிஸ் ஆகவே மாட்டாங்க. ஆனால் இப்ப மிஸ் ஆகுது அப்படிங்கும்பொழுது என்ன காரணம்னு பார்த்தா, ஒரு 8,000த்திலிருந்து ரூ. 20,000க்குள்ள எவ்வளோ பெரிய மேட்ரஸ் வேணாலும் வாங்கிக்கலாம்னு ஆயிருச்சு. அப்போ ஒரு ரூ. 20,000 பட்ஜெட் வச்சுட்டு நீங்க மேட்ரஸ் வாங்க போறீங்க அப்படின்னா, ஆன்லைன்லயே வாங்குறீங்க. 100 நாள் ட்ரையல். அதெல்லாம் எதுக்குங்க? எனக்கு புரியல. எனக்கு வந்து திரும்ப திரும்ப நீங்க மெமரி ஃபோம் மேட்ரஸ் வந்து ஹீட் இருக்கிறவங்க, ஹீட் பாடி இருக்கிறவங்க வேண்டாம். ரொம்ப ஓவர் வெயிட் இருக்கிறவங்களுக்கு வேண்டாம். செட் ஆகல. அப்படிங்கும் பொழுது அது வந்து வாங்குனதுக்கு அப்புறம் கரெக்ட்டா 100 நாள் நல்லா இருந்துச்சுங்க. 101வது நாள் போயிருச்சு. கேட்டா ஒண்ணும் சர்வீஸ் இல்ல. லோக்கல் சர்வீஸ் இல்ல, ஆள் இல்ல. ஹீட் தாங்க முடியல. அதுவும் வந்து ஆ எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா கடலோர பகுதிகள் தமிழ்நாட்டுல கன்னியாகுமரியில இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, அப்படியே அந்த தஞ்சாவூர் பெல்ட், வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம் பெல்ட், பாண்டிச்சேரி, சென்னைன்னு போயிட்டீங்கன்னா, வருஷத்துல 9 மாசத்துக்கு மேல ஹீட் தாங்க முடியல. மழை காலத்துலயும் ஹீட் தான். அனல் தான். வெயில் காத்து தான். அப்போ உங்களுக்காவது நீங்க யோசிச்சு லேட்டெக்ஸ் மேட்ரஸ் பட்ஜெட் இருக்கிறவங்க எடுத்துக்கோங்க. ஃபுல் லேட்டெக்ஸ் மேட்ரஸ். ஹைபிரிட் போறீங்கன்னா, அது உங்களுடைய ரிஸ்க். அதாவது ஒரு 2 வருஷம், 5 வருஷம் வரும்னு சொல்லலாம்.
மெமரி ஃபோம்லாம் 6 மாசம் கூட வரமாட்டேங்குது. ஆனா, திரும்ப, 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 திரும்ப அதிலேயே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னன்னே எனக்கு புரியல. ஒரு மெட்டீரியல ஒரு லேட்டெக்ஸ்ன்னு சொல்றாங்க, ஃபோம் மேட்ரஸ்ன்னு சொல்றாங்க. ஏதோ ஒண்ணு இருந்துட்டு போட்டும். அத கம்ப்ரஸ் பண்ணி இத்துணூண்டு லேயரா ஒரு 1/2 இன்ச், 1 இன்ச் திக்னஸ்ல ஒரு துணி மாதிரி மடிச்சு ஒரு பாக்ஸ்ல ஃபிக்ஸ் பண்றாங்கன்னா, அதுல என்ன டென்சிட்டி இருக்கும்னு நெனைக்கிறீங்க? அதுல படுத்தா எப்படி தூக்கம் வரும்? அதாவது இடுப்பு, ஷோல்டர் 2 பார்ட்டுமே வெயிட்டான பார்ட். அது டவுன் ஆச்சு அப்டின்னா, உங்களுக்கு பேக் பெயின் வர ஆரம்பிச்சுரும். பேக் போனுங்கிறது ஸ்ட்ரெய்ட்டா இருக்கணும். அது பெண்ட் ஆச்சு 8 மணி நேரம் இப்படி பெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா, காலையில நிமித்தும்போது வலி தாங்க முடியாது. அதுவே வந்து பழகி, பழகி, பழகி உங்களுக்கு வந்து பேக் பெயின் வந்துருச்சு, இல்ல டிஸ்க் இஷ்யூ வந்துருச்சுன்னா, பெரிய காசு காசு செலவு லைஃபே போயிரும். அந்த அளவுக்கு ரிஸ்க்ல இருக்கும். பாலியுரிதீன் ஃபோம் அப்படிங்கிறது இவங்க குடுத்துட்டு இருக்க மெமரி ஃபோம், ஸ்பாஞ்ச் இது எல்லாமே பெட்ரோலியம் ப்ராடக்ட், நேச்சுரல் லேட்டெக்ஸ் மாதிரி ஈக்கோ ஃப்ரெண்ட்லி கிடையாது. மண்ணுல போட்டீங்கன்னா, குறைஞ்சது நான் சொல்றேன். எனக்கு இத பத்தின அறிவே இல்லன்னு வச்சுக்கோங்க. 5 வருஷத்துக்காவது மண்ணுல மக்காது. எனக்கு இத பத்தி ஒண்ணுமே தெரியாம நான் சொல்றேன். குறைஞ்சது ஒரு 5 வருஷம். பாலியுரிதீன் ஃபோம் அப்படிங்கிறது பியூ ஃபோம், ஸ்பாஞ்சு இதெல்லாமே ஒரு இந்த மாரி ஒரு பிளாஸ்டிக் கவருங்க. இதுவே நமக்கு மண்ணுல பார்த்தா எவ்வளோ நாள் கிடக்குது. பிளாஸ்டிக் பாட்டில் எவ்வளோ நாள் மண்ணுல மக்கி மக்காம சாரி மக்காம மழை தண்ணி மண்ணுல போகாம தடுக்குது. அப்படிங்கும் பொழுது இதெல்லாம் ஓவர் ரிஸ்க் எடுக்குறீங்க. தேவையில்லாத செலவு பண்றீங்க. ப்ராடக்ட் நல்லா இல்லன்னா, அத விட்டு மாறணும். அதாவது நான் உங்களுக்காகவும் சொல்றேன். ஒரு சிலர் வந்து அ நான் வந்து ஃப்ளோ மேட்ரஸ் வாங்குனேங்க. கொஞ்ச நாள் நல்லா இருந்தது போயிருச்சு. ஸ்லீப்பி ஹெட் வாங்குனேங்க. கொஞ்ச நாள் நல்லா இருந்துச்சு போயிருச்சு. பிடிக்கல. ஸ்லீப்பி கேட் வாங்குனேன் பிடிக்கல, போயிருச்சு. எம்மா மேட்ரஸ் வாங்குனேன் பிடிக்கல. அடுத்து வந்து இப்ப வேக் ஃபிட் வாங்குனேன் பிடிக்கல. இது எல்லாமே ஒண்ணு. திரும்ப, திரும்ப, திரும்ப அதே தப்பு பண்றீங்க. அதுதான் நான் சொல்ல வர்றதுங்க. இது எல்லாமே ஒண்ணு. உங்களுக்கு வந்து எம்மா, வேக்ஃபிட் அது இதுன்னெல்லாம் பிரிச்சு பார்க்காதீங்க. எல்லாம் ஒண்ணு தான். மெமரி ஃபோம் தான். ஆனா நேச்சுரல் லேட்டெக்ஸ்ன்னு சொல்றாங்கன்னா, சிந்தெடிக் லேட்டெக்ஸ 1/2 இன்ச், 1 இன்ச் உள்ள வைக்கலாம். அதோட வெயிட் என்னன்னு நீங்க பார்க்கணும். ஒரிஜினல் லேட்டெக்ஸ் டன்லப் ப்ராசஸ் ப்ராப்பரா ஒரு 20 வருஷம் லைஃப் வரக்கூடிய மெட்டீரியல், ஹார்ட் மெட்டீரியல் அந்த மாதிரியெல்லாம் யாருகிட்டயும் கிடையாது. இப்போதைக்கு இந்தியால நான் பார்த்துட்டும் இருக்கேன். கொஞ்சம் செக் பண்ணிட்டும் இருக்கேன். ஹார்ட் மெட்டீரியல் யாருமே பண்றதில்ல. ஏன்னா ஹேண்ட்லிங் கஷ்டம். மோல்டே பெண்ட் ஆயிரும். அவ்ளோ வெயிட் இப்போ ஒரு 48 கிலோ இருக்கிற ஒரு 4 இன்ச் கிங் சைஸ் மெட்டீரியல் தயாரிக்கும் பொழுதே, ஆ சேனல்லாம் ரொம்ப ஹெவியா குடுக்கணும். ஏன்னா ஸ்டீம்ல போயிட்டு வருது. 1 ஹவர் ஸ்டீம்ல வச்சுட்டு எடுக்குறாங்கன்னா, அலுமினியம் மோல்டே பெண்ட் ஆயிரும். அந்த அளவுக்கு ஹெவியான மெட்டீரியல். அதுவும் ஸ்டீம்ங்கும்போது தண்ணீல போட்டு அத வாஷ் பண்றதெல்லாம் நாங்க ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கோம். வேற எந்த பிராண்டுமே அந்த மாரி வாஷிங் ப்ராசஸ்ன்னே ஒண்ணு கிடையாது. அப்படியெல்லாம் வாஷிங் ப்ராசஸ் பண்றாங்க. நல்ல குவாலிட்டியா தயாரிக்கிறாங்கன்னா, பிரைஸ் ஹெவியா இருக்கும். ஒரு கிங் சைஸ் மேட்ரஸ் எல்லாம் நீங்க ஒரு 50,000க்கு கம்மி நீங்க எதிர்பார்க்கவே எதிர்பார்க்காதீங்க. ஒரிஜினல் லேட்டெக்ஸு. ஆனா 15,000 30,000 சிந்தெடிக்கு தலாலே அது வேற. நல்ல சாஃப்ட்டா இருக்கக்கூடிய மெட்டீரியல் பண்றாங்க. அதுக்கப்புறம் சிந்தெடிக் லேட்டெக்ஸ்ங்கும் பொழுது உங்களுக்கு அது லேட்டெக்ஸே கிடையாது. நீங்க தயவு செஞ்சு கூகுள்ல ரிவ்யூ சாரி கூகுள்ல வந்து நீங்களே சர்ச் பண்ணி அத கொஞ்சம் படிங்க. ரிசர்ச் பண்ணுங்க. நான் சொல்றதெல்லாம் விட்டுருங்க. ஒரிஜினல் லேட்டெக்ஸ் எப்படி இருக்கும்? அது எப்படி தயாரிக்கிறாங்க? அதோடைய லைஃப் எப்படி இருக்கும்? பிரைஸ் எப்படி இருக்கும்? வெயிட் எப்படி இருக்கும்? இத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா நீங்களே படிங்க. நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மேட்ரஸ் வாங்குறீங்கன்னா, அது நம்ம ஹெல்த் சம்பந்தமான விஷயம். நம்ம பாடியோடைய சம்பந்தமான விஷயம். பாடிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா ரொம்ப கஷ்டம். லைஃபே போயிரும். திரும்ப திரும்ப சாஃப்ட்டான பெட், லக்ஸூரியான பெட், கம்ஃபர்டபுளான பெட், லுக் பார்க்கும்போது சூப்பரா இருக்கு. அந்த எட்ஜ் பீடிங் நல்லா இருக்கு. வெளிநாடு, அந்த ஊர், இந்த ஊர்லாம் கதை பார்த்துட்டு, இந்த யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் பணம் வாங்கிட்டு பண்றவங்க எல்லாம் நம்பி போய் பணம் செலவு பண்ணாதீங்க. ரொம்ப கஷ்டம். அது இஎம்ஐன்னோனே உடனே எடுத்துட்டு போயிடுறீங்க. அதுவும் ஒரு தலைவலி. கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சு, கடையில போய் பார்த்து, அது எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி, அந்த கடைக்காரர் கண்ண பார்த்து பேசுங்க. அது எத்தன வருஷம் வரும்? அப்படின்னா, அவங்க உங்ககிட்ட பொய் சொல்ல முடியாது. 5 வருஷம் வருதுன்னா, ஒரு 3 வருஷம் வரும் சார் அப்படிங்கலாம். ஒரு 10 வருஷம் வரும்னா, 8 வருஷம்னு குறைச்சாவது சொல்லி, அந்த இது வருஷத்த மேனேஜ் பண்ணிக்கலான்னு வைங்க. அத விட்டுட்டு அவங்க உங்ககிட்ட பொய்யும் சொல்ல முடியாது. ரெகுலர் கஸ்டமர் ஆகுங்க, பழகுங்க, ஒரு கடைக்கு போங்க, அது ஷாப்பிங் பண்ணுங்க. இப்ப இருக்கிற நிலைமையில கடைக்கு ஷாப்பிங் அப்படிங்கிறதே ஒரு 5 நிமிஷம் போறீங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணலையா கிளம்பிடுறீங்க. ஒரு கடை ஓனர் வந்து ஒரு நேரத்துல ஒரு கஸ்டமர் தான் பார்க்கணும். 4 கஸ்டமரையும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு சங்கடம். 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒரு மனுஷங்க மதிக்கிறது கிடையாது. உடனே கடைய விட்டு எந்திரிச்சு போறது. இல்லன்னா கடை 9 மணிக்கு Googleல பார்த்தேன் ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணுவாங்கன்னு போட்டிருக்கு. 9:05 ஆயிருச்சு. கிளம்புறேன். ஒரு கால் பண்ணி கேளுங்க. அவரு என்ன அவசரத்துல இருப்பாரு, டிராஃபிக்ல இருப்பாங்களோ, அது ஒரு மாற்றம் ரொம்ப மாறிட்டு இருக்கீங்க. அது நல்லதே இல்ல. ஏன்னா பர்னிச்சர் பிசினஸ் அவுட்டு, மேட்ரஸ் பிசினஸ் அவுட்டு.
இவங்கலாம் என்ன பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்க. நானே 5 கடை வச்சிருக்கேன். ரெண்ட் இருக்கு, ஈபி இருக்கு, ஜிஎஸ்டி இருக்கு, ஸ்டாஃப் சேலரி இருக்கு, இனி வர மாசம் போனஸ் குடுக்கணும். அவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு. நீங்க கடைகளுக்கு தயவு செஞ்சு போங்க. அந்த லேட்டெக்ஸோட கம்ஃபோர்ட் எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணுங்க. ஹைபிரிட்டா, ஒரிஜினலா, மினியேச்சர் பாருங்க. அத பத்தின அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம், 5 நிமிஷம் பேசுங்க. அதெல்லாம் எவ்வளவோ இருக்கு. அத விட்டுட்டு ஆன்லைன் போறீங்க, உடனே ஆர்டரா போட்டாச்சு, இஎம்ஐ போட்டாச்சு, வந்தாச்சு, அத தூக்கி குப்பையில போட்டாச்சுன்னு போயிறாதீங்க. மேட்ரஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தயவு செஞ்சு வாங்குங்க. ஆன்லைன முடிஞ்ச வரை ஸ்கிப் பண்ணுங்க. ஆ நெறைய இருக்கு சொல்லப்போனா. நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ்.